அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுதாலும் புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக வித்யாகாரகரான புதன் செயல்படுகிறார். அவர் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் போது, அவர் சென்று சஞ்சரிக்கக்கூடிய இடமும் சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்பதுதான் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் ஆட்சி பலத்தை இழப்பதோடு மட்டுமல்லாது அங்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்று ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனும் பெற்றிருக்கிறாருங்க. இரு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பதிவதால் அதிக கவனம் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. சுக்கிரன் மிக விரைவில் அஷ்டமத்தை விட்டு விலகி விடுவார். அப்போது நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்திருந்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு வழிவகை செய்யாமலே தடுத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது மட்டுமல்லாது திடகாத்திரமான மனநிலையோடு தைரியமாகவும் துணிச்சலாகவும் பல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். மேலும் குறிப்பாக புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 2 ஆண்டுகளை கடக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் மிக விரைவில் உள்ளது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தருணம் என்பது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனச்சிதறல் கூட மிக பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் பல சிரமங்களை ஏற்படுத்துவார். அதில் ஒரு இடமான அஷ்டமத்தில் தான் நீச்ச அதிபதியான புதன் சஞ்சரிக்கிறார். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஏனென்றால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்திருப்பதால் சில நல்ல மாறுதல்களும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்துவதால் மிக நுட்பமான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார். அவர் தங்க வணிக செய்ய முயற்சி செய்கிறாருங்க. அப்படி தங்க வணிக ஆர்டரில் 100 பைகள் அவரிடம் வருகிறது. ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் உள்ளன. இவை அனைத்தையும் பாதுகாப்பான பெட்டகத்தில் வைக்கக்கூடிய அந்த முதலாளி அவற்றை எண்ணி பார்க்கும் போது அதிர்ந்து போகிறார். ஏனென்றால் 100 பைகள் இருந்த பெட்டகத்துல ஒரு பையானது குறைகிறது. எனவே உடனடியாக தன்னுடைய வேலையாட்கள் அனைவரையும் அழைத்து அந்த பையை தேடும்படி உத்தரவிடுகிறாருங்க. அந்த வேலையாட்கள் அனைவருமே அந்த பையை தேடுகின்றனர். இதில் சிலர் தேடுவது போல் நடிக்கின்றனர். சிலர் உண்மையிலும் செய்யக்கூடிய வேலைக்கு விசுவாசத்துடன் தேடுகின்றனர். அப்படி விசுவாசத்துடன் தேடக்கூடிய ஒரு நபருக்கு அந்த பை கிடைக்கிறது. அந்த பையை திறந்து பார்க்கிறாருங்க. திறந்து பார்த்தால் 50 பொற்காசுகள் இருக்கிறது. அவற்றை எண்ணி இந்த பைதான் தன் முதலாளி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பை என்பதை உணர்ந்து இந்த பையை முதலாளியிடம் எடுத்து செல்லலாம் என்ற முயற்சி செய்கிறார். அப்போது அவன் அருகில் இருந்த ஒரு நபர், இதை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உனக்கு என்ன கொடுப்பாரு? ஒன்றும் கொடுக்க மாட்டாரு, நம்மளே பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த பையை கொண்டு போய் கொடுக்கும் போது முதலாளி மிகுந்த ஆனந்தம் அடைவார், என்னுடைய வேலைக்கு நிச்சயம் பாராட்டு தெரிவிப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்து சென்று முதலாளியிடம் அந்த பையை கொடுக்கிறாருங்க. அந்த பையை பார்த்தவுடன் முதலாளிக்கு அளவற்ற
மகிழ்ச்சி. உடனடியாக அந்த பையை வாங்கி அதில் இருக்கக்கூடிய காசுகளை எண்ணுகிறார். அதுவும் சரியாக 50 காசுகள் இருக்கிறது. அப்போதுதான் முதலாளிக்கு அந்த தொழிலாளியை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. உடனே வேறொரு திட்டத்தை தீட்டுகிறார் அந்த முதலாளி. இந்த தொழிலாளியை பார்த்து, இதில் 100 பொற்காசு இருந்தது, 50 தான் இப்போது இருக்கிறது, அப்ப 50 நீ எடுத்துட்டியா, திருடிட்டியா அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்டவுடனே அவருக்கு தலை சுத்தி போகிறது. ஐயா, என்ன சொல்லுகிறீர்கள் என்று புலம்புகிறாருங்க. அப்போது திருட்டு பட்டம் கட்டி அவரை சிறைச்சாலைக்கும் அனுப்பி விடுகின்றனர். அப்போது அவனிடம் அருகில் இருந்த நபர் சொல்கிறார், பத்தியா நான் சொன்னேன்ல, அப்பயே பிரிச்சிருக்கலாம், இப்ப எல்லாம் போச்சா அப்படின்னு இந்த நபரை பார்த்து ஏளனம் செய்கிறார். இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு வருகிறது. அப்போது இந்த தொழிலாளிக்காக வாதாடுவதற்கு யாருமே இல்லை. உடனே அந்த தொழிலாளியே வாதாடுகிறாருங்க. புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவரது விசுவாசம் என்பது அந்த வேலையில் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஐயா, என் முதலாளி வைத்திருந்தது 100 தங்க காசுகள் கொண்ட பை, ஆனால் எனக்கு கிடைத்ததோ 50 தங்க காசுகள் கொண்ட பை மட்டும்தான் கிடைத்தது. இந்த பையில் இன்னும் ஒரு 10 காசுகளை இட்டாலே அதை பூட்ட முடியாத அளவிற்கு பெருகிவிடும். அப்ப அது என்னுடைய முதலாளி துளைத்த பை கிடையாது, வேறு யாரோ துளைத்த பை. அதை அவர்களிடம் கொடுத்து விடுங்க. என் முதலாளி துளைத்த பையை நான் போய் தேடி கண்டுபிடித்து அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் சொல்கிறாருங்க. இதை கேட்ட நீதிபதி அதிர்ந்து போகிறார். தன் முதலாளி தன் மீது குற்றத்தை சுமற்றியும் அவருக்கு விசுவாசமாக அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவதை கேட்டவுடன் அதிர்ந்து போன அந்த நீதிபதி, தொழிலாளி வேலையின் மீது அதீத விசுவாசத்துடன் இருக்கிறார், ஆனால் அந்த முதலாளி இவரை ஏமாற்றுகிறாரே என்பதை உணர்ந்த அந்த நீதிபதி முதலாளியை அழைத்து, நீங்கள் துளைத்தது 100 தங்க காசுகள் கொண்ட பையா என்று கேட்க, ஆமாம் என்று சொல்கிறார். அப்போது இது உங்களுடைய பை அல்ல, இதை அரசு கருவூலத்தில் சேர்த்து விடுங்கள், இதற்கு உரிய நபர் வந்தால் அதை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய பை கிடைத்தால் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டு அந்த பையை கொடுத்த அந்த தொழிலாளிக்கு 20% பரிசு தொகையையும் அறிவிக்கிறாருங்க அந்த நீதிபதி. இப்படிதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சாமர்த்தியமாக பயன்படுத்தும் போது மிக பெரிய அளவிலான நன்மை கிடைக்கும். ஆனால் சாதகமற்ற ஒரு சூழலில் இருக்கும் போது அந்த முதலாளி போல் இருப்பதும் இழப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. இந்த தருணத்துல அஷ்டமத்தில் இருப்பதால் நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மீன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே குடும்பத்தில் எந்தவிதமான முடிவையும் உணர்ச்சி பூர்வமாக எடுக்கக்கூடாது. முன்கோபத்தை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். எந்த வேலையும் பொறுமையாக நிதானமாக நடைபெறுகிறதே என்று எண்ணி வருத்தப்படாதீங்க. பொறுமையாக நடைபெற்றாலும் அந்த வேலை அனைத்தும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நேர்மையாக செய்ய முயற்சி செய்யுங்கள். அப்போது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். காத்திருக்கும் அதிர்ச்சி எல்லாம் தவிடுபடியாகும். மேலும் குறிப்பாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பும் நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் புதன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பல்வேறு வகையான தோஷங்கள் விலகும், திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும், முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயம் சார்ந்த பணிகளை செவ்வன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல உடனடியாக முடிவெடுக்காமல் சற்று தள்ளி வைப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் புதன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் கதறி கதறி அழுதாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வு மகிழ்ச்சியாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.